அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த நாளில் தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். குறிப்பாக சர்வதேச மகளிர் தினத்தில் அனைத்து மகளிருக்கும் என் இனிய கலந்த மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இணைச்சட்டம் 11 துவங்கி வாசிக்கலாம். உபாகம புத்தகம் 11 துவங்கி. ஆண்டவரின் மேன்மை. ஆகையால் நீங்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் மீது அன்பு கூறுங்கள், அவருடைய நெறிகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கட்டளைகளையும் எந்நாளும் கடைபிடியுங்கள். உங்கள் பிள்ளைகள் கடவுளாகிய ஆண்டவரின் படிப்பினைகளை அறிந்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அவர் தம் ஆட்சி வலிய கரம் ஓங்கிய புயம் எகிப்திய மன்னனாம் பார்வோனுக்கும் அவனது நாடு முழுமைக்கும் எகிப்தில் அவர் செய்த எல்லா செயல்கள், தம் அடையாளங்கள், எகிப்திய படையும் அவர்கள் குதிரைகளும் தேர்களும் உங்களை பின்தொடர்ந்து வருகையில் செங்கடலின் நீரை ஆண்டவர் அவர்கள் மேல் பொங்கி வர செய்து இந்நாள் வரை இருப்பது போல அவர்களை அழித்தது. நீங்கள் இந்த இடத்திற்கும் வரும் வரை பாலை நிலத்தில் அவர் உங்களுக்கு செய்தது. ரூபனின் பேரர்களும் எலியாவின் புதல்வர்களுமான தாத்தானையும் அபிராமையும் அவர்கள் குடும்பங்கள், அவர்கள் கூடாரங்கள், அவர்களை பின்பற்றி எல்லா உயிரினங்கள் ஆகியவற்றை இஸ்ரேலில் எல்லோர் நடுவிலும் நிலம் தன் வாயை பிளந்து விழுங்கும்படி செய்தது ஆகியவை அனைத்தையும் எண்ணி பாருங்கள். ஏனெனில் ஆண்டவர் செய்த மாபெரும் செயல்கள் அனைத்தையும் உங்கள் கண்கள் கண்டன. வாக்களிக்கப்பட்ட நாட்டின் சிறப்புகள். எனவே இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடும் அனைத்து கட்டளைகளையும் கடைபிடியுங்கள். அதனால் நீங்கள் உடைமையாக்கி கொள்ளும்படி கடந்து சென்றடையும் நாட்டை உடைமையாக்கும் வலிமை பெறுவீர்கள். மேலும் உங்கள் மூதாதையருக்கு அவர்கள் வழிமரபினருக்கும் கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு சொன்ன மண்ணில் நீங்கள் நெடிது வாழ்வீர்கள். அது பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாடு. ஏனெனில் நீங்கள் உடைமையாக்கி கொள்ளப் போகும் நாடு நீங்கள் விட்டு வந்த எகிப்து நாட்டை போன்றது அன்று. அங்கு நீங்கள் விதை விதைத்தது காய்கறி தோட்டத்திற்கு பாய்ச்சுவது போல மெய்வருத்தி நீர் பாய்ச்சி வந்தீர்கள். ஆனால் நீங்கள் உடைமையாக்கி கொள்ளுமாறு கடந்து சென்றடையவிருக்கும் நாடு மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த நாடு, வானத்தின் மழை நீரையே குடிக்கும் நாடு, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கண்காணிக்கும் நாடு, ஆண்டின் தொடக்க முதல் ஆண்டின் முடிவு வரை உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கண் காத்திடும் நாடு. இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்ற என் கட்டளைகளை பின்பற்றி உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய்தால் தக்க காலத்தில் அவர் உங்கள் நிலத்திற்கு மழை தருவார், முன்மாறியும் பின்மாறியும் தருவார். அதனால் உங்கள் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் சேகரிப்பீர்கள். வயல் வெளிகளில் உங்கள் கால்நடைகளுக்கு அவர் புல் தருவார். நீங்கள் உண்டு நிறைவு கொள்வீர்கள். நீங்கள் வேற்று தெய்வங்கள் பக்கம் திரும்பி அவற்றுக்கு ஊழியம் செய்து அவற்றை வணங்கிடுமாறு உங்கள் உள்ளங்கள் வஞ்சிக்கப்படாதபடி கவனமாயிருங்கள். இல்லையெனில் ஆண்டவரின் சினம் உங்கள் மீது வரும். மழையே இல்லாதபடி வானங்களை அவர் மூடிவிடுவார். உங்கள் நிலம் தன் பலனை தராது. அவர் உங்களுக்கு கொடுக்கும் அந்த வளமிகு நாட்டினின்று விரைவில் அழிந்து போவீர்கள். எனவே என் வார்த்தைகளை உங்கள் நெஞ்சிலும் நினைவிலும் நிறுத்துங்கள். அவற்றை உங்கள் கைகளில் அடையாளமாக கட்டி கொள்ளுங்கள். உங்கள் கண்களுக்கு இடையே அவை அடையாளப்பட்டமாக இருக்கட்டும். நீங்கள் அவற்றை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது, பயணம் செய்யும் போதும், படுக்கும் போதும், எழும்போதும் அவற்றை பேசுங்கள். உங்கள் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுதுங்கள். அதனால் விண்ணுலகு மண்ணுலகின் மீது நிற்கும் மட்டும் உங்கள் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீங்களும் உங்கள் மக்களும் நெடுநாள் வாழ்வீர்கள். ஏனெனில் நீங்கள் பின்பற்றுமாறு நான் உங்களுக்கு கட்டளையிடும் இந்த எல்லா கட்டளைகளையும் கடைபிடிப்பதில் நீங்கள் கருத்தாயிருந்தால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் நடந்து அவரை பற்றி கொண்டால் அவர் இந்த நாட்டினரை எல்லாம் உங்கள் முன்பே விரட்டி அடிப்பார்.
உங்களை விட எண்ணிக்கையிலும் வலிமையிலும் மிகுந்த அந்நாடுகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். உங்கள் காலடி படும் இடம் எல்லாம் உங்களுடையவை ஆகும். பாலை நிலமும் லெபனோனும் யூப்ரத்தீசு ஆறும் மேற்கு கடற்கரையும் உங்கள் எல்லையாயிருக்கும். எவனாலும் உங்களை எதிர்த்து நிற்க இயலாது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு சொன்னபடி நீங்கள் செல்லும் நாடுகள் அனைத்திலும் உங்களை பற்றி அச்சத்தையும் திகிலையும் உண்டாக்குவார். இதோ இன்று உங்கள் முன்பாக ஆசியையும் சாபத்தையும் வைக்கிறேன். நான் இன்று உங்களுக்கு விதித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தால் ஆசியும், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிக்காமல் நான் என்று உங்களுக்கு விதித்த வழிகளின்று விலகி நடந்து நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை பின்பற்றினால் சாபமும் உண்டாகும். நீங்கள் சென்று உடைமையாக்கி கொள்ள போகும் நாட்டுக்குள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை இட்டு செல்லும் போதும் கெரிசீம் மலையிலிருந்து ஆசியையும் ஏபால் மலையிலிருந்து சாபங்களையும் அறிவிப்பீர்கள். யோர்தானுக்கு அப்பால் சாலைக்கு மேற்கே கதிரவன் மறையும் திசையில் அராபாவில் வாழும் கானானியரின் நாட்டில் கில்காலுக்கு எதிர்ப்புறமாக மோரே தோப்பு அருகே அல்லவா அவ்விடம் உள்ளது. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகும் நாட்டை உடைமையாக்கி கொள்ள நீங்கள் யோர்தானை கடந்து செல்ல வேண்டும். அதை உடைமையாக்கி அங்கு வாழும் பொழுது நான் இன்று உங்கள் முன் வைக்கின்ற நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுவதில் கருத்தாய் இருங்கள். தொடர்ந்து 12ஆம் பகுதியையும் வாசிக்கலாம். வழிபாட்டிற்கான ஒரே இடம். மண்ணில் வாழும் நாளெல்லாம் நீங்கள் உடைமையாக்கி கொள்ளுமாறு உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் கவனமாய் பின்பற்ற வேண்டிய நியமங்களும் முறைமைகளும் இவையே. நீங்கள் விரட்டி அடிக்க போகும் மக்கள் இனங்கள் தங்கள் தெய்வங்களுக்கு உயர்ந்த மலைகளின் மீதும் குன்றுகளின் மீதும் பசுமையான மரங்களின் மீதும் ஊழியம் செய்து எல்லா இடங்களையும் முற்றிலும் அழித்து விடுங்கள். அவர்களின் பலிபீடங்களை இடித்து அவர்களின் சிலை தூண்களை நொறுக்கி அவர்களின் அசேரா கம்பங்களை தீயில் சுட்டெரித்து அவர்களின் கைவினையான தெய்வங்களின் சிலைகளை உடைத்து அவர்களின் பெயர் அவ்விடங்களில் இல்லாது ஒழியுங்கள். ஆனால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவ்விதம் செய்யாதீர்கள். ஆண்டவராகிய கடவுள் தம் பெயர் விளங்கவும் அங்கே குடியமரவும் உங்கள் எல்லா குலங்களிலும் இருந்து தெரிந்தெடுக்கும் இடத்தையே நீங்களும் நாடி அங்கே செல்லுங்கள். உங்கள் எரிபலிகளையும் மற்ற பலிகளையும் 10 பங்கையும் அர்ப்பண காணிக்கைகளையும் நேர்ச்சை காணிக்கைகளையும் தன்னார்வ பலிகளையும் ஆடு மாடுகளின் தலையீற்றையும் அங்கே கொண்டு வாருங்கள். அங்கே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் உண்பீர்கள். உங்கள் உழைப்பின் பயனும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரால் ஆசி பெற்றதுமாகிய எல்லாவற்றுக்காகவும் நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் மகிழ்வீர்கள். இந்த நாள்களில் இங்கே நாம் செய்வது போல ஒவ்வொருவரும் தம் பார்வையில் சரியென தோன்றுவதை செய்ய வேண்டாம். ஏனெனில் உங்கள் ஆண்டவராகிய கடவுள் கொடுக்க போகும் உரிமை சொத்துக்கும் ஓய்வுக்கும் இன்னும் நீங்கள் போகவில்லை. ஆனால் நீங்கள் யோர்தானை கடந்து சென்று உங்கள் கடவுள் ஆண்டவராகிய கடவுள் உரிமையாக தருகின்ற நாட்டில் குடியமரும் போதும் நீங்கள் அச்சமின்றி வாழும் பொருட்டு உங்களை சுற்றியுள்ள உங்கள் பகைவர் அனைவரிடமிருந்தும் உங்களுக்கு அவர் ஓய்வு தரும் பொழுது அவர் தம் பெயர் விளங்குமாறு அவர் தெரிந்தெடுக்கும் இடத்திற்கு நான் உங்களுக்கு கட்டளையிடும் எல்லாவற்றையும் கொண்டு செல்வீர்கள். உங்கள் எரிபலிகளையும் மற்ற பலிகளையும் 10 பங்கையும் அர்ப்பண காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு தேர்ந்து கொண்ட சிறந்த நேர்ச்சை காணிக்கைகள் அனைத்தையும் கொண்டு செல்வீர்கள். நீங்களும் உங்கள் புதல்வரும் உங்கள் புதல்வியரும் அடிமைகளும் அடிமை பெண்களும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன் அகமகிழ்வீர்களாக. தங்களுக்கென தனி பங்கோ உரிமை சொத்தோ இல்லாவிடில் உங்கள் நகர்களில் உள்ள லேவியரும் அவ்விதமே மகிழ்வார்களாக. கண்ட இடமெல்லாம் உங்கள் எரிபலிகளை செலுத்தாதபடி கவனமாயிருங்கள். ஆனால் உங்கள் குலங்களுக்குள் ஒன்றிலிருந்து ஆண்டவர் ஓர் இடத்தை தேர்ந்தெடுப்பார். அங்கே நீங்கள் உங்கள் எரிபலிகளை செலுத்துங்கள். நான் உங்களுக்கு கட்டிடம் எல்லாவற்றையும் அங்கே நிறைவேற்றுங்கள். ஆயினும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு அளித்துள்ள ஆசிக்கு ஏற்ப உங்கள் நகர்களில் உங்கள் விருப்பப்படியே விலங்குகளை அடித்து உண்ணலாம். தீட்டுள்ளவனும் தீட்டற்றவனும் அவற்றில் இருந்து உண்ணலாம்.
பெண்மானையும் கலைமானையும் உண்பது போல உண்ணலாம். இரத்தத்தை மட்டும் அருந்த வேண்டாம். தண்ணீரை ஊற்றுவது போல அதை தரையில் ஊற்றி விடுங்கள். உங்கள் விளைச்சலின் 10% இருந்தோ, திராட்சை ரசத்தில் இருந்தோ, ஆடு மாடுகளின் தலையீற்றுகளில் இருந்தோ, நீங்கள் தேர்ந்து கொண்ட சிறந்த நேர்ச்சை காணிக்கைகளில் இருந்தோ, உங்கள் தன்னார்வ பலிகளில் இருந்தோ, உங்கள் அர்ப்பண பலிகளில் இருந்தோ எதையும் எடுத்து உங்களது நகரில் உண்ண வேண்டாம். ஆனால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீங்கள் அதை அவர் முன்னிலையில் உண்ணுங்கள். நீங்களும் உங்கள் மகன், மகள், அடிமை, அடிமை பெண் ஆகியோரும் உங்கள் நகரில் உள்ள லேவியரும் உண்ணுங்கள். நீங்கள் செய்யும் அனைத்திலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரில் அகமகிழுங்கள். உங்கள் நாட்டில் வாழும் நாளெல்லாம் லேவியரை கைவிடாதபடி கவனமாயிருங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு வாக்களித்தபடி உங்களது எல்லையை விரிவுபடுத்தும் பொழுது நீங்கள் இறைச்சி உண்ண விரும்பி, நான் இறைச்சி உண்பேன் என்றால் நீங்கள் விரும்பிய அளவு உண்ணலாம். அவர் தம் பெயர் விளங்குமாறு ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடம் உங்களுக்கு வெகு தொலைவில் இருந்தால், அவர் உங்களுக்கு கொடுத்துள்ள ஆட்டையோ மாட்டையோ நான் உங்களுக்கு விதித்துள்ளபடி உங்கள் நகரிலேயே அடித்து நீங்கள் விரும்புவது போல உண்ணலாம். அவர் தம் பெயர் விளங்குமாறு ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடம் உங்களுக்கு வெகு தொலைவில் இருந்தார், அவர் உங்களுக்கு கொடுத்துள்ள ஆட்டையோ மாட்டையோ நான் உங்களுக்கு விதித்துள்ளபடி அவர் நகரை அடித்து நீங்கள் விரும்புவது போல் உண்ணலாம். பிணைமானையும் கலைமானையும் உண்ணும்போது போல உண்ணலாம். தீட்டுள்ளவர்களும் தீட்டற்றவர்களும் உண்ணலாம். இரத்தத்தை அருந்தாதபடி மட்டும் கவனமாயிருங்கள். ஏனெனில் இரத்தமே உயிர். சதையோடு உயிரையும் சேர்த்து உண்ணாதீர்கள். இரத்தத்தை நீங்கள் அருந்த வேண்டாம். தண்ணீரை ஊற்றுவது போல அதை தண்ணீரில் ஊற்றி விடுங்கள். நீங்கள் அதை அருந்தலாகாது. அப்பொழுது உங்களுக்கு பின் உங்கள் மக்களுக்கும் எல்லாம் நலமாகும். ஆண்டவரின் பார்வையில் நீங்கள் நேரியன செய்தவர்களாவீர்கள். உங்களிடமிருந்து வரவேண்டிய புனித பொருள்களையும் உங்களது நேர்ச்சை காணிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு செல்லுங்கள். அங்கு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பீடத்தில் உங்கள் எரிபலிகளையும் செலுத்துங்கள். சதையோடும் இரத்தத்தோடும் செலுத்துங்கள். உங்கள் பலிப்பொருள்களின் இரத்தத்தை நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பலிப்பிடத்தில் ஊற்றி விடுங்கள். ஆனால் இறைச்சியை நீங்கள் உண்ணலாம். நான் உங்களுக்கு விதிக்கும் இக்கட்டளைகளை எல்லாம் கடைபிடிப்பதில் கவனமாயிருங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நீங்கள் நலமானதையும் நேரடியும் செய்தால் உங்களுக்கும் உங்களுக்கு பின் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்றும் எல்லாம் நலமாகும். சிலை வழிபாடு குறித்து எச்சரித்தல். நீங்கள் சென்று விரட்டி அடிக்கும் மக்களினங்களை உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வேறறுப்பார். நீங்கள் அவர்களை விரட்டி அடித்துவிட்டு அவர்களது நாட்டில் குடியேறுங்கள். உங்கள் முன்னிலையில் அவர்கள் முறியடிக்கப்பட்ட பின் அவர்களை பின்பற்றி வஞ்சிக்காதபடியும் இந்த மக்களினங்கள் தங்கள் தெய்வங்களுக்கு எப்படி ஊழியம் செய்தனவோ அவ்விதமே நாங்களும் செய்வோம் என்று சொல்லி அவர்களின் தெய்வங்களை பற்றி கேட்டறியாதபடியும் கவனமாயிருங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவர்களது முறைப்படி செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் வெறுக்கும் எல்லா அருவருப்பானவற்றையும் அவர்களுடைய தெய்வங்களுக்கு அவர்கள் செய்தார்கள். தங்கள் புதல்வரையும் புதல்வியரையும் கூட அவர்களின் தெய்வங்களுக்கான நெருப்பில் சுட்டெரித்தார்கள். நான் உங்களுக்கு விதிக்கிற யாவற்றையும் கடைபிடிப்பதில் கவனமாயிருங்கள். அவற்றோடு எதையும் கூட்டவோ அவற்றிலிருந்து எதையும் குறைக்கவோ வேண்டாம். 13வது பகுதியையும் தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். உங்கள் நடுவில் ஓர் இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவன் தோன்றி உங்களுடைய ஒரு அடையாளம் அல்லது அருஞ்செயலை காட்டும் என்று சொல்லலாம். அவன் சொல்வது போல் அடையாளம் அல்லது அருஞ்செயல் காட்டலாம். அதன் பின் அவன் வாருங்கள், வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் புரியும் என்று கூறலாம். அவை நீங்கள் அறியாதவை. அந்த இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவனின் சொற்களுக்கும் செவி கொடுக்க வேண்டாம். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது நீங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுகின்றீர்களா என்று அவர் உங்கள் சோதித்தருகின்றார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றி அவருக்கு அஞ்சி
அவர் தம் கட்டளையை கடைபிடித்து அவர் குரலுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஊழியம் செய்து அவரை பற்றி கொள்ளுங்கள். ஆனால் அந்த இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவன் கொல்லப்பட வேண்டும். ஏனெனில் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்த அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து உங்களை விடுவித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக அவர் உங்களை வாழ சொன்ன வழிகளிலிருந்து கலகம் செய்ய அவன் தூண்டினான். இத்தகைய தீமையை உங்களிடமிருந்து கருவருங்கள். உன் தாயின் மகனாகிய உன் சகோதரன், உன் மகன், மகள், அன்பு மனைவி, ஆருயிர் நண்பன் ஆகியோருள் எவராவது நீயும் உன் மூதாதையரும் அறிந்திராத வேற்று தெய்வங்களிடம் சென்று அவற்றுக்கு ஊழியம் செய்வோம் என்று ரகசியமாய் நயவஞ்சகமாக கூறலாம். உன்னை சுற்றிலும் உனக்கு அருகிலோ தொலைவிலோ உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரையிலோ உள்ள மக்களினத்தாரின் சில தெய்வங்களை பற்றி உன்னிடம் கூறலாம். நீ அவனுக்கு இணங்கவோ செவி கொடுக்கவோ இரக்கம் காட்டவோ வேண்டாம். அவனை தப்பி விடவோ ஒளித்து வைக்கவோ வேண்டாம். மாறாக நீ அவனை கொல்வாய். முதலில் உன் கையையும் பின்னர் மக்கள் அனைவரின் கைகளும் அவனை கொல்வதற்காக அவன் மீது படட்டும். அடிமைதான வீடாகி எகிப்து நாட்டிலிருந்து உன்னை வெடிக்கொணர்ந்த உன் கடவுளாகி ஆண்டவரிடமிருந்து உன்னை விலக்கிவிட அவன் முயற்சி செய்த காரணத்தால் நீ அவனை கல்லால் எரிந்து கொள்வாய். இஸ்ரேல் முழுவதும் இதை கேட்டு அஞ்சட்டும். அதனிடையே இது போன்ற தீய செயல் இனி ஒருபோதும் நடவாதிருக்கட்டும். நீங்கள் குடியேறும்படி உங்கள் கடவுளாகி ஆண்டவர் கொடுக்கும் நகர் ஒன்றினுள் சில கயவர் வந்து அந்நகரின் மக்கள் சிலரிடம் வாருங்கள், வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் புரியோம் என்று கூறி சிலரை தவறான வழியில் இட்டு சென்றதாக நீங்கள் கேள்விப்படலாம். அவற்றை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் நன்றாக விசாரித்து ஆராய்ந்து கவனமுடன் கேட்டு தெளிந்த பின் உண்மையாகவும் உறுதியாகவும் உங்களிடையே இத்தகைய அருவருக்கத்தக்க செயல்கள் நடந்தது என்று அறிய வரலாம். அப்பொழுது நீங்கள் அந்த நகரின் மக்களை கருக்கு வாய்ந்த வாளால் வெட்டுங்கள். அந்நகரில் உள்ள எல்லோரையும் கால்நடைகளையும் வாளுக்கு இரையாக்குங்கள். அதை முற்றிலும் அழித்து விடுங்கள். நகரில் உள்ள பொருள்களை எல்லாம் அதன் நாற்சந்தியில் ஒன்று சேர்த்து நகரையும் பொருள்களையும் தீயால் சுட்டெரித்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எரிபலியாக்குங்கள். அந்நகர் ஒரு மேடாக என்றும் இருக்கும். அது மீண்டும் கட்டி எழுப்பப்படாது. அழிவுக்குரிய அப்பொருள் எதையும் உங்கள் கை தொடவோ வேண்டாம். அதனால் ஆண்டவர் தமது கடும் சினத்தில் இருந்து மனம் மாறி பேரிரக்கம் காட்டுவார். உங்கள் மூதாதையருக்கு அவர் வாக்களித்தபடி உங்களை பலுக செய்வார். நீங்களோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் அனைத்து கட்டளைகளையும் நான் இன்று உங்களுக்கு விதித்தபடி கடைபிடியுங்கள். அவர் பார்வையில் நேரியதை செய்யுங்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட உபாகம் 11, 12 மற்றும் 13 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் சதா காலங்களிலும் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு முறை உலக மகளிர் அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.